ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தட்டைப்பயிர் போட்ட காரக்குழம்பு எப்படி செய்யலான்றதை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட சேர்ந்து ஒரு பெரிய வெங்காயமும் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வதங்கிட்டுருக்கிற டைமில் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அரை முடி தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், சோம்பு, ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை வதக்கிட்டு ஆற விட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான காய்கறி இன்றைக்கி நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான காய்கறி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வேக வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிரையும் வந்துட்டு அந்த தண்ணியோடையே சேர்த்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த விழுதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் அதை வந்து நீங்கள் மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் சைஸ் வந்து புளியை வந்து கரைச்சி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி ஊற்றுனதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஸோ நான் அதில் ஆட் பண்ணல. ஸோ அது அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து ஒரு மாங்காய் வந்து ஒரு ஹாஃப் மாங்காய் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு டேங்கினஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அண்ட் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து சுட சாப்பாட்டோட அப்பளம் வச்சுட்டு இந்த குழம்பு, தட்டைப்பயிறு, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் சேர்த்து போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில்